பருப்பு கோஸ் கூட்டு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா கழுவிட்டு பருப்பை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அது ஊறினதுக்கப்புறம் திரும்ப அதையுமே நல்லா கழுவிட்டு நம்ம தேவையான அளவு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கோஸை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப பொடியாக கிடையாது, பட் அதே சமயம் பெருசாகவும் இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் அந்த மாதிரி எடுத்திருப்பேன். ஸோ அதை எடுத்து அதையுமே இதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ரெண்டையும் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து வச்சுக்கலாம். இது கலந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து அது கூடவே நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வர மிளகாத்தூளும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கறி மசாலுக்குன்னு இருக்கும் இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்தால் அதையும் போட்டுக்கலாம். அடுத்து நான் இன்றைக்கி எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை நான் இப்படி நீல வாக்கில் கீறி போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த நார்மலாக கட் பண்ணுற மாதிரி அந்த ரவுண்டாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லைனா இதுலேயே கீறி ஹாஃப்லேயும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி போடுறப்போ நம்மளுக்கு காரம் கொஞ்சம் நல்லா இறங்கும், அதனால தான். அடுத்து நான் தேவையான அளவு உப்பை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா விசில் விட்டு ஒரு 5-6 விசில் நல்லா விசில் ஃபுல்லே விடணும். இல்லை அப்படின்னா ஒரு 4 விசில் 5 நிமிஷம் சிம்மில் நம்ம வச்சுக்கலாம். அது சைட் பை சைடு ரெடி ஆகிற டைமில் நான் ஒரு ஹாஃப் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சதுக்கப்புறம் எனக்கு இது 2 சரியாயிடுச்சு. விசில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் பார்த்தேன், நல்லா பருப்பும் நல்லா வெந்திருந்தது, அதே சமயம் காயும் நல்லா முட்டைக்கோஸும் நல்லா வெந்திருந்தது. ஃபஸ்ட்டு அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இவங்க பருப்பும் நல்லா அப்படியே வச்சோடனே நல்லா மைது. அதே மாதிரி முட்டைக்கோஸுமே நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன், அதுவுமே நல்லா டக்குன்னு இதாகுது. அப்போது இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா நம்மளுக்கு சாதத்துக்கு பசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இது அப்படியே சைட் பை சைடு இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டிருப்பேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகமும் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருப்பேன். இந்த இதுலேயே அந்த அரை வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் போட்டு நல்லா இதை வதங்கிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் காரம் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லையா, அதுக்காக நான் வரமிளகா ஒன்றே அதை 2ஆக கிள்ளி போட்டு இது கூடவே போட்டு நல்லா எல்லாமே வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. இது அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி திரும்ப இதிலேயே கொட்டிக்கலாம். இந்த பருப்பு கூட்டு நம்ம குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் ஒரு தனி இதில் போட்டு அதில் இதை கொட்டி இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா ரெண்டையுமே கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கோட பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் சாதமும் சைட் பை சைடு வச்சுட்டேன். அவ்வளோதான், சுவையான பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். டாட்டா பாய்.